ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவியோட பேர் மரீட்டா. இது 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஃபிலிப்பினோ ஹாரர் ஃபிலிம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோலாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பயங்கரமான சோகத்தில் இருக்கா. பிகாஸ் அவளோட குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக புலம்பிட்டுருக்கா. அப்போது அங்கே இருக்க ஒரு கத்தி எடுத்து அவளை குத்திக்கிட்டு அதே இடத்துல விழுந்து இறந்து போகிறா. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே அவளுக்கு கை தட்டுறாங்க. பிகாஸ் இது ஒரு தியேட்டர் ப்ளே. நம்ம ஊரில் எப்படி இந்த ட்ராமாவோ அது மாதிரி அந்த ஊரில் தியேட்டரை வச்சு இந்த மாதிரி ப்ளேலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பொண்ணு நடிச்சிட்ருக்கா. இவளோட பேர் லியோனி. இப்போ இவன் நடித்ததை பார்த்து அங்கே இருக்க ஒருத்தர் பயங்கரமாக பாராட்டிகிட்ருக்காரு. நீ ரொம்ப சூப்பராக நடிச்சோமா, ரிஹர்சலே இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பாக ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை நீ சூப்பராக பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டிகிட்ருக்காரு. அப்போது உன் கூட ஒரு பொண்ணு நடிச்சிருந்தால, ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, அந்த பொண்ணு எங்கே அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவர் இப்படி கேட்டோன்னா லியோனிக்கு ஒன்றுமே புரியல. என் கூட ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணா, நான் மட்டும்தானே நடித்தேன், என் கூட வேறு யாருமே நடிக்கலையே அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இதை கேட்டோன்னா அவருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன். அந்த டைமுன்னு பார்த்து அந்த தியேட்டரில் இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. அந்த தியேட்டரோட அந்த ஸ்பாட் லைட் மட்டும் எரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு வியர்டான சவுண்டு வருது. அந்த சவுண்டோட ஒரு பேய் கத்துற மாதிரி கேட்குது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. அப்போது லியோனிக்கு பின்னாடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு நிற்கிறா. இவ்வளோ தான் அவர் சொல்லியிருப்பார். இப்போ அந்த பொண்ணு நிற்கிறா, ஆனால் வேறு யாருக்கும் தெரியல. அப்படியே இந்த மூவியோட டைட்டிலை போட்டு இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஒரு கிளாஸ் ரூமாக காட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. இங்கே அப்படியே ஒரு டீச்சர் லெசன் நடத்திட்டுருக்காங்கல்ல, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சாண்ட்ரா. சாண்ட்ராவை பற்றி சொல்லணும்னா ரொம்ப டெடிக்கேட்டடான டீச்சர். இப்போ இவங்க கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கும் போது அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் தான். என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி உன் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இவள் கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் அவள் சிஸ்டருக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. இந்த மாதிரி உன் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, பில்லெல்லாம் வேறு ரொம்ப எகிரி போச்சு, சீக்கிரமாக காசு அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சரி நான் அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. அப்படி கட் பண்ண உடனே வேறு ஒரு டீச்சர் சாண்ட்ராவை ஒரு ட்ரீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. இந்த டீச்சரோட கான்ட்ராக்ட் ரினியூவ் ஆகிடுச்சான். ஸோ சாண்ட்ராவுக்கு ஒரு ட்ரீட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை இன்வைட் பண்ணுறாங்க. சாண்ட்ராவும் சரி ஃப்ரீ ஃபுட்டுனா நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஜோக் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சாண்ட்ரா, அந்த டீச்சர், இன்னும் 2 டீச்சர் இருக்காங்க. 4 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ட்ரீட்டுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கான்ட்ராக்ட் ரினியூவ் ஆன அந்த டீச்சரை எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும் போது சாண்ட்ராவோட கான்ட்ராக்ட் எப்போ ரினியூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ சாண்ட்ரா சொல்கிறா, இன்னும் 2 மாதத்தில் கண்டிப்பாக என்னோடய கான்ட்ராக்டும் ரினியூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இப்படி அவள் சொல்லும் போது எல்லாருமே சொல்கிறாங்க, கண்டிப்பாக உன்னோட கான்ட்ராக்ட் ரினியூவ் ஆகிடும், ஏன்னா நீ தான் டீனோட ஃபேவரட் ஆச்சே, அப்போ எப்படி உன்னோட கான்ட்ராக்டை ரினியூவ் பண்ணாமல் இருப்பாங்க? டீன் சொல்கிற எல்லா வேலையுமே நீ டினை பண்ணாமல் செய்வ, அதனாலே கண்டிப்பாக உன்னோட கான்ட்ராக்ட் ரினியூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிற வேலையை மட்டும் தான் நான் செய்கிறேன், எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் எதுவும் செய்கிறதில்ல, இப்போல்லாம் வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, அதனால அவங்க சொல்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சு கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அந்த ஸ்கூலோட டீனை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க சாண்ட்ரா கூட பேசிக்கிட்டே வராங்க. எதை பற்றி பேசிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூலில் ரொம்ப வருஷமாக தியேட்டர் ப்ளே அப்படின்றது ஒன்று இல்லாமலே இருக்குது. ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் ஆர்டர் போட்டிருக்காங்களாம். அதனால ஒரு ரெஸ்பான்சிபிளான டீச்சரை தான் அதுக்கு நான் வைக்க போகிறேன். அது வேறு யாரும் இல்லை, அது நீ தான் இதை ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டீன் சாண்ட்ரா கிட்ட ஒரு ஜாபை கொடுக்குறாங்க. அப்போது சாண்ட்ரா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. அது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியேட்டர் ப்ளேலாம் நடக்கிற அந்த ஹாலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஹாலுக்கு வெளியில் ஒருத்தர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவரை நம்ம சாண்ட்ராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவரோட பேர் செல்மோ. இவர் தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. இந்த ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி இவர் பத்திரமா பார்த்துப்பாரு. ஸோ உனக்கு எதனா டவுட்னா இவர்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த டீன் சொல்கிறாங்க. இப்போ வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அந்த ஹால்குள்ளே கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. ஹால் எல்லாமே கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. லைட்டு எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம பண்ணாததுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டா போதும், எல்லாமே புதுசு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் இது எல்லாமே உன்னோட பொறுப்பு. நான் உன்னோட ரெஸ்யூமில் பார்த்தேன் இந்த மாதிரி உனக்கு தியேட்டர் பிளேயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு, அதனால தான் நான் உன்னை இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ராக்கு வந்து இந்த தியேட்டர் பிளேனா ரொம்ப பிடிக்கும். அவள் மட்டும் டீச்சர் ஆகலைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தியேட்டர் பிளே ஆர்டிஸ்ட்டாக தான் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி வேற சொல்கிறா. ஸோ நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவளும் உடனே ஓகே சொல்லிடுறா. ஏன்னா அவள் தான் எந்த வேலைக்குமே வந்து நோ சொன்னதே இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வந்து சொல்லிடுறா. இதுக்கப்புறம் டீன் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் அங்கே நின்று அந்த செல்மோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் அவளே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறி நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து ஒரு தனியாக ஒரு ஷேடோ போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு செல்மோ வந்ததுனால அந்த ஷேடோ மறைஞ்சு போயிடுது. இதுக்கப்புறம் இவள் அந்த தியேட்டர் பிளேக்கான ஆடிஷனுக்கான எல்லா வேலையும் ப்ரிப்பேர் பண்ணுறா. எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளையர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. இதை பார்த்து 2 டீச்சர் வந்து இந்த ஒர்க்கை நீ பண்ண போறியா கன்ஃபார்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க வரா. அந்த 2 டீச்சர் பேசுறதுக்குள்ளே அந்த இடத்துக்கு டீன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எதனா பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க ஆக்சுவலாக ஏதோ சொல்ல வர்றாங்க, ஆனால் அதுக்குள்ளே இந்த டீன் வந்து அவங்க 2 பேரையும் சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் சாண்ட்ராவும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அவளோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறா. இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது, நான் ஆடிஷனை வச்சுட்டா போதும், எல்லாரையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கு உன்னை பற்றி தெரியும் சாண்ட்ரா, நீ சூப்பராக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டீன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா அவளோட கிளாஸ்க்கு போய் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறான். இது மாதிரி நாங்கள் தியேட்டர் பிளே நடத்த போகிறோம், ஆடிஷன்லாம் வச்சுருக்கோம், உங்களை யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து அந்த கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா போல், அது அவளோட ஃபேஸ்லேயே தெரியுது. ரொம்ப சந்தோஷப்படுறாள். இவளும் நம்ம படத்தோட ஒரு மெயின் கேரக்டர் தான். இவளோட பேர் கிறிஸ்டியானா. இதை பார்த்தோன்னே அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து ஆடிஷனுக்காக நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஆடிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அப்படி வந்து உள்ளே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது அங்கே வந்து ஒரு பேய் வந்து அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி வருது. ஆனால் சாண்ட்ரா இதெல்லாம் கவனிக்காமல் அவளோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கா. அப்போ யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த பேய் அவள் பின்னாடி இருக்குது. ஆனால் இதை அவள் நோட்டீஸ் பண்ணல. யாரோ வந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனால் அங்கே யாருமே இல்லை. அதுவே அவளுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த டைம்னு பார்த்து வேற ஒரு பொண்ணு வரா. இவளோட பேர் எல்லி. ஆக்சுவலாக இவளும் நம்ம படத்தோட மெயின் கேரக்டர் தான். இதுக்கப்புறம் சூஸ் பண்ணுற எல்லாருமே மெயின் கேரக்டர் தான். இப்போ இந்த பொண்ணு வந்து நல்லா நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி இவன் நல்லாவும் நடிக்கிறா. அதனால இவளையும் சூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து டயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அவளுமே வந்து நான் வந்து தியேட்டர் பிளேயில் வந்து நடிக்கவும் செய்வேன், இருக்கிற எல்லா மேனேஜிங் ஒர்க்கையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவளையும் வந்து சூஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்து லீன்னு ஒரு பையன் வரான். இவன் வந்து இந்த மேனேஜிங் ஒர்க்கு டைரக்ஷன் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நல்லாவும் பண்ணி காட்டுறான். அவனையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் மார்க், ஜோயி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் அறந்த வாளுங்க. என்னதான் அறந்த வாளுங்களாக இருந்தால் கூட மார்க் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறான். ஜோயி வந்து இந்த பியானோ, இந்த மாதிரி கிட்டார், இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் சூப்பராக பண்ணுறான். ஸோ அவனுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, அதையும் வந்து சூப்பராக பண்ணுறான். மார்க் வந்து நடித்து பெர்ஃபார்மன்ஸில் பின்னுறான். இதை பார்த்து சாண்ட்ராவே அழுவ ஆரம்பிச்சிடுறா. நீ தாண்டா என் குரூப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கையும் வந்து நம்ம சாண்ட்ரா வந்து சூஸ் பண்ணுறா. இவங்க எல்லாரையும் வந்து சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் சில பேரை வந்து சூஸ் பண்ணுறா. எல்லாரையும் சூஸ் பண்ணிவிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்புற அந்த டைமில் அவளோட கிளாஸில் இருந்த அந்த கிறிஸ்டியானா அப்படின்ற பொண்ணும் வரா. இவளை பார்த்தோன்னே சாண்ட்ரா வந்து கேட்குறா, நீ என்னோட கிளாஸ் பொண்ணு தானே, நீயும் இதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கியா, சரி போய் நடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவள் ஸ்கூலில் படிக்கும் போது இவளை நிறைய பேர் புள்ளி பண்ணியிருப்பாங்க போல். அதனாலே இவள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அதை வச்சே இவள் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு வந்திருக்கா. இவளோட ஓன் ஸ்டோரியவே இவள் நடித்து காட்டுறா. பயங்கரமாக இருக்குது அந்த ஸ்டோரியும். இவளோட நடிப்பும் சூப்பராக இருக்குது. அதை பார்த்தோன்னே சாண்ட்ராவே ரொம்ப வந்து மூவ் ஆயிடுறா. ஸோ கண்டிப்பாக வந்து நீ என்னோட டீமில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து செலக்ட் பண்ணிடுறா. இதை கேட்டோன்னே அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. கிறிஸ்டியானா வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது அவளுக்கும் ஒரு வியர்டான சவுண்டு கேட்குது. ஆனால் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. மேபி தியேட்டரில் எதனா வந்து பழைய சவுண்ட் எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு சாண்ட்ரா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி செல்மோ கிட்ட வந்து இவ்வளோ வருஷமாக நீங்கள் தான் இதை தனியாக பார்த்துருக்கீங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ செல்மோ வந்து சாண்ட்ரா கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. என்ன ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹால்குள்ளே எந்த பசங்களையும் தனியாக விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குறா.
அதுக்கு காரணம் மரிட்டா தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. மரிட்டாவா? அது யார்? இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. அதுக்கு அவர் பதில் சொல்கிற வரத்துக்குள்ளே அந்த ஹாலோட டோர் லாக்கில் தான் இருந்திருக்கும். ஆனால் அது தானாக ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு பேயோட விரல் வருது. இதை கவனித்த செல்மு சாண்ட்ரா அங்கேருந்து உடனே போக சொல்கிறாரு. சாண்ட்ராக்கு ஏதோ தப்பாக தெரியுது, ஆனால் எதுவுமே கேட்காம உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் செல்மோவும் அந்த டோரை நல்லா சாத்திட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீனில் சாண்ட்ராவையும் அந்த தியேட்டர் பிளேக்காக செலக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான் ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்த செல்மோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே செல்மோ எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா சாண்ட்ரா. அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க யாருக்குன்னா மரிட்டா அப்படின்ற ஒரு பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கேட்குறா. அங்கே இருக்க யாருக்குமே மரிட்டா அப்படின்ற ஒரு பேரை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை போல். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அந்த டைம்னு பார்த்து மேலே இருந்து ஒரு லைட்டு கீழே விழுது. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. செல்மோ ஒரு மாதிரி முறைக்கிறாரு. பிகாஸ் அவருக்கு ஏதோ தெரியுது இங்கே ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி இந்த இடம் கொஞ்சம் பழசு இல்லை, அதனால தான் எல்லாம் விழுது. நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸை நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒர்க் கொடுக்குறா சாண்ட்ரா. இப்போ எல்லோரும் இப்போ இந்த ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே அங்கே இருக்க சேர்ஸு டேபிள் எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்காங்க. பசங்க எல்லாருமே அந்த காஸ்டியூம் டிசைனு பெயிண்டிங்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அப்படியே பசங்களை தான் காட்டுறாங்க. இந்த மார்க், ஜோயி, லீ, அப்புறம் இன்னொரு பையன் எல்லாருமே சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மார்க்கும் ஜோயும் எப்போ பார்த்தாலுமே யார் கிடச்சாலும் சரி ப்ராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த புதுசாக வந்த பையனை ப்ராங்க் பண்ணிடுறாங்க பெயிண்ட்டை வச்சு. அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடுறான். அவனுக்கு வேறு ஆஸ்துமா இருக்க போல். உடனே ஆஸ்துமா அட்டாக் வந்துடுது. இதுக்கப்புறம் உங்கள் டீமில் இருக்கவே மாட்டேன், நீங்கள் 2 பேரும் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இதை பார்த்தோன்னே சாண்ட்ரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 2 பேர்கிட்ட கேட்குறா. அந்த கிறிஸ்டியானா டயன் கிட்ட. ஆனால் அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஸோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இவங்க தான் ஏதோ புள்ளி பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா மார்க்கும் ஜோயுமே 2 பேருமே ரொம்ப அறந்த வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும். அதனால இப்போ மார்க்கையும் ஜோயும் கூப்பிட்டு பேசுகிறான். நம்ம ஜஸ்ட் ஒரு டீம் கிடையாது, நம்ம ஃபேமிலி. ஸோ நமக்குள்ளே இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறா. இனிமேல் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சிக்கன் வாங்கி கொடுக்குறா. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே அப்படியே நெக்ஸ்ட் சீனில் சாண்ட்ரா ஒரு நியூவான டீச்சரை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவங்களோட பேர் ஃபியோனா. இவங்க இந்த ஒர்க் ஷாப்லாம் கண்டக்ட் பண்ணுற ஆள். இவங்களுமே நல்லா தியேட்டர் பிளே ஆர்டிஸ்ட்டு தான். ஸோ அதனால் இவங்க ட்ரெயின் பண்ணால் பசங்க நல்லா ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்களையுமே சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ கூட மார்க்கும் ஜோயும் எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த டீச்சர் எல்லாரையும் சூப்பராக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் டீன் சாண்ட்ராவை கூப்பிட்டு தியேட்டர் பிளேலாம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி டீன் கேட்குறாங்க. அதுக்கு சாண்ட்ரா எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு, டீமெல்லாம் கூட செலக்ட் பண்ணிட்டோம், இப்போ கூட ஒர்க் ஷாப் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அது கேட்ட டீனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல போகிறேன், அது கேளு. அடுத்த மாதமே நம்ம இந்த தியேட்டர் பிளேவை நடத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி சேர்மன் சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக எல்லாரையும் ட்ரெயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சாண்ட்ரா கொஞ்சம் ஷாக் ஆகிடுறா. இப்போ தான் டீமே ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயே ப்ரோக்ராமா எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. எனக்கும் மேலே நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் உன்னை இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி டீன் சொல்லிடுறாங்க. ஸோ டீன் சொன்னதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்றதுனால ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறா. இப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே லெசன் நடத்தி முடித்தோன்னே ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அப்படி அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த டாய்லெட் பேப்பர் கீழே விழுந்துடுது. அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி அவங்க எடுக்கும் போது அவங்க கையை ஒரு பேய் கை பிடிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. இந்த விஷயம் சாண்ட்ராக்கு தெரியுது. ஃபியோனா இது மாதிரி இந்த ஸ்கூலை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பசங்களை பார்த்து பயங்கரமாக திட்டுறா. இதை கண்டிப்பாக மார்க்கும் ஜோய் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் எழுப்பி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியல அது அவங்க தான் பண்ணாங்களேன்னு. பிகாஸ் அவங்க நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு வேளை அந்த டீச்சர் அதை நினச்சி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட்டு. ஆனால் லீ சொல்கிறான் இவங்க 2 பேரும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே சாண்ட்ரா பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறா. பிகாஸ் அவளுக்கு இந்த ஜாப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வேலையை நம்பி தான் அவளோட மொத்த லைஃப்பும் இருக்குது. இப்போ மட்டும் இவள் வேலை போயிடுச்சுன்னா அவள் தான். அந்த டீன் வேறு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க, உன்னோட கான்ட்ராக்ட் ரினியூவலே இந்த தியேட்டர் பிளேவை பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை மட்டும் இவன் நல்லா பண்ணி கொடுக்கலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. இதை பார்த்தோன்னா மார்க்கும் ஜோயும் நாங்கள் வேணா இங்கிறது போயிட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சாண்ட்ரா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாலே போதும், நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா.
அப்போ லீ வந்து இவங்க 2 பேரும் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, நான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் இவனே பொறுப்பு எடுத்துக்கிறான். இதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. எலியும் கிறிஸ்டியானாவும் 2 பேரும் போய் சாண்ட்ராவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து நார்மல் ஆகிடுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே டீன் சொன்ன அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்து நம்ம இந்த ப்ளேவை நடத்தி ஆகணும், ஸோ எல்லாருமே சீக்கிரமாக ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனால் எப்படியோ இது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்டியானா தான் வந்து லீட் ரோலாக கொடுக்குறாங்க. எலிக்கு வந்து ஒரு சைட் ரோல் தராங்க. மற்ற எல்லாரையும் வந்து மியூசிக்கு, டைரக்ஷன், ஸ்டேஜு, காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. மற்ற எல்லாரையும் வந்து பேக் ஸ்டேஜில் ஒர்க்கை பார்க்க சொல்கிறாங்க. இங்கே வந்து கிறிஸ்டியானாவை தான் காட்டுறாங்க. அவள் ப்ளேக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த லைன்ஸ் எல்லாம் கூட ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கா. எக்ஸாம்ஸும் போயிட்டுருக்கு. 2த்தையும் சைட் பை சைட் பார்க்குறா. இங்கே சாண்ட்ராவும் வந்து எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக வந்து கிறிஸ்டியானாக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ளே மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாலுக்கு வெளியில் உட்காந்து எல்லாத்தையும் ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போது அந்த தேட்டருக்குள்ளேருந்து பயங்கரமான சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு அந்த விண்டோ வழியாக பார்க்குறா. அதாவது அது ஒரு கிளாஸ் டோர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீ த்ரூ தான். ஸோ அதனால் அது வழியாக பார்க்குறா. உள்ளே வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு லேடி ப்ளேவை வந்து நடத்திட்டுருக்கா. இதை பார்த்தோன்னே அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு தூரமாக நிற்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த கிளாஸ் கிட்ட வரா. இதை பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்து போகிறா. அந்த டைம்னு பார்த்து சாண்ட்ரா வரா. உள்ளே யாருனா இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, டோர் லாக்கில் தான் இருக்குது, உள்ளே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து கிறிஸ்டியானாவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ இவங்க 2 பேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இவ தானே லீட் ரோல் ப்ளே பண்ணுறா. அதனால வந்து இவளை வந்து தனியாக வந்து ட்ரெயின் பண்ணுறா. ஃபுல்லாக வந்து நம்ம சாண்ட்ரா தான் இந்த ப்ளேவை டைரக்ட் பண்ணுறா. இப்போ இவங்க 2 பேரும் ரிஹர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரிஹர்சல் போயிட்டே இருக்கும் போது கிறிஸ்டியானா வந்து தூங்கிடுறா. அது தெரியாமல் சாண்ட்ரா பாட்டுக்கு ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கா. இப்போது கிறிஸ்டியானாவோட லைன்ஸை கிறிஸ்டியானா சொல்கிறதுக்கு பதிலாக அந்த தியேட்டர்லேருந்து ஒரு வியர்டான சவுண்டு வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து அது கிறிஸ்டியானா தான் சொல்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவளும் பார்க்குறா. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்க்குறா கிறிஸ்டியானா வந்து தூங்கிட்டுருக்கான்னு. அப்போது இவன் இந்த லைன்ஸை சொல்லணுன்னா வேறு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியேட்டரையே சுற்றி முற்றி பார்க்குறா. அப்போ தான் தெரியுது இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னது கிறிஸ்டியானா கிடையாது, அங்கே இருக்க ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினச்சி ரொம்ப பயப்படுறா. அப்போது அந்த டைமில் மார்க்கை காட்டுறாங்க. மார்க் வந்து தனியாக வந்து காஸ்டியூமை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ ஒரு கபோர்டு இருக்குது, அதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் அந்த கபோர்டுக்கு மேலே ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து மார்க் மேலேயே குதிக்குது. குதிச்சது மட்டும் இல்லாமல் அது வாயிலேருந்து பிளட்டை வந்து மார்க் வாயிலே துப்புது. இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கத்துறான். இந்த சவுண்டை கேட்டு அந்த இடத்துக்கு சாண்ட்ராவும் செல்மாவும் வந்துடுறாங்க. வந்தோன்னே அவனை பார்த்தா அவன் கீழே போறேன்ட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு மேலே இருக்கிறது பேய் இல்லை, ஒரு மேனிக்வன் தான் இருக்குது. ஆனால் நமக்கு காட்டும் போது பேய் மாதிரி இருந்தது. ஆனால் சாண்ட்ரா பார்க்கும் போது அது ஜஸ்ட் ஒரு மேனிக்வன் தான். அதை தள்ளி விட்டுட்டு மார்க்கை எழுப்பி விடுறா. அப்போ செல்மோ சொல்கிறாரு, இந்த மாதிரி மாரிட்டாக்கு கோவம் வந்துருச்சு, அதனால தான் இப்படிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படியோ சாண்ட்ராவும் செல்மோவும் சேர்ந்து மார்க்கை வந்து காம் டவுன் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து மார்க் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு லேடி வந்து என் மேலே விழுந்ததை என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியானா பொண்ணு வேற சொல்கிறான், அந்த பொண்ணு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாளா, அவளை நான் கூட அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இதை கேட்டோன்னா அங்கே இருக்க எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டயன் ஒரு விஷயத்த சொல்கிறா, நீங்கள்லாம் பார்க்குறது வேறு யாரும் கிடையாது, நீங்கள்லாம் பார்க்குறது அந்த மரிட்டாவோட பேயை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இங்கே அப்படியே சாண்ட்ராவை தான் காட்டுறாங்க. சாண்ட்ரா செல்மோ கிட்ட இங்கே என்ன நடக்குது, அந்த பொண்ணு யார் அப்படின்ற மாதிரி ரொம்ப சத்தம் போட்டு கேட்குறா. அப்போ தான் செல்மோ வந்து ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததோ எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. அதாவது இங்கே பேயா சுற்றிட்டு இருக்க பொண்ணோட பேர் மரிட்டா. அவள் ஒரு காலத்தில் பெரிய தியேட்டர் பிளே ஆர்டிஸ்ட். அவள் தான் எப்பயுமே ஸ்பாட்லைட்டில் இருப்பாள். ஆனால் காலம் போக போக அவளை விட நல்ல ஆர்டிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவளோட வாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு. ஸ்பாட்லைட்டில் வேறு ஆக்ட்ரஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவளால் தாங்கிக்கவே முடியல. எப்படியோ அந்த டைரக்டரை கூட செடியூஸ் பண்ண ஆரம்பித்தா. ஆனால் அது கூட ஒர்க் அவுட் ஆகலை. வேறு ஆர்டிஸ்ட்டு தான் மெயின் ரோலாக வந்தாங்க. இவளுக்கு சைட் ரோல் கூட கிடைக்காம போயிடுச்சு. அதனால ஒரு நாள் ப்ளே நடந்துட்டுருக்கும் போது எல்லாரும் முன்னாடியும் தூக்கு போட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டா. ஃபஸ்ட்டு எல்லாரும் இதை வந்து ஒரு பிளேன் தான் நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவள் உண்மையாகவே எல்லாரும் முன்னாடியே தூக்கு போட்டு அதே இடத்துல இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நினச்சி எல்லாரும் வந்து அந்த தியேட்டர் பிளே பக்கமே கொஞ்ச நாள் போகாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கிறிஸ்டியானா, மார்க், ஜோயி, லீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போயிருக்காங்க.
இந்த விஷயம் சாண்ட்ராவுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சுதான் நம்மளை வேணும்னே இதில் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாண்ட்ரா செல்மோ கிட்ட அதனால தான் இந்த ஹால் இவ்வளோ நல்லா க்ளோஸில் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போது செல்மோ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் லியோனி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு பிளேவை நடிச்சிட்டு இருந்திருப்பா. அப்போது அங்கே இருக்க ஒரு கத்தியை வச்சு அவளே குத்திருப்பா. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மரிட்டா தான் அவள் முன்னாடி நின்று அந்த கத்தியை வச்சு அந்த பொண்ணை குத்திருப்பா. இதை வந்து அவர் பார்த்துருப்பாரு, ஏன்னா அன்றைக்கி நைட்டு அவர் அங்கே தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ இந்த பிளேவை நடத்த போகிறீங்கல்ல, இது கூட ரொம்ப டேஞ்சர், இந்த பசங்களோட லைஃபெல்லாம் இப்போ டேஞ்சரில் இருக்குது, ஸோ இந்த பிளேவை இப்பயே நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. எங்கள் அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து கிறிஸ்டியானா மற்ற எல்லாருமே சேர்ந்து அந்த பிளேக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கிறிஸ்டியானாவும் மார்க்கும் நடிச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த மரிட்டா வந்து கிறிஸ்டியானாவை நடிக்கவே விடாமல் அவளோட லைன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்கா. இதனால் பயங்கர டிஸ்டர்ப் ஆன கிறிஸ்டியானா அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கா. சாண்ட்ரா இதை பார்த்தோன்னே சரி விடு, இன்றைக்கி பிளேவை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜை பார்த்தா அந்த ஸ்டேஜில் மரிட்டா நிற்கிறா. இதை பார்த்தோன்னே நம்ம சாண்ட்ராக்கே பயம் வர ஆரம்பிச்சுது. ஸோ உடனே அவள் வந்து டீன் கிட்டே போய் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறா. ஆனால் அந்த டீன் உடனே செல்மோக்கு கால் பண்ணி வர வச்சு செல்மோவை பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, இந்த மாதிரி கதையெல்லாம் வேறு யார்கிட்டையும் வெளியில் போய் சொல்லிகிட்ருக்காத, மெயினாக சாண்ட்ரா கிட்ட இதெல்லாம் சொல்லாதன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, இன்னொரு தடவை நீ இப்படி வேறு யார்கிட்ட நான் சொல்கிறத நான் பார்த்தேன்னா உன்னை நான் வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டீன் வந்து அந்த செல்மோவை திட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காது, பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம், நீ இந்த தியேட்டர் பிளேவை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுக்கு ஆறுதல் சொல்லி அந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. இப்போ சாண்ட்ரா வந்து ஒரு பாருக்கு தான் வந்திருக்கா. அங்கே வந்து நல்லா வந்து குடிச்சிட்ருக்கா. குடிச்சிட்ருக்கும் போது அவளோட சிஸ்டருக்கு கால் பண்ணி என்னோட பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ அவங்களோட சிஸ்டர் சொல்கிறாங்க, உன்னோட பையன் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் பில் வேறு அதிகமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா இதை கேட்டு பயங்கரமாக அழுகுறா. என்ன ஆனாலும் சரி, என் பையனை நான் சாக விட மாட்டேன், எவ்வளோ காசு ஆனாலும் சரி அதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், என் பையனை மட்டும் நான் எப்படி இருந்தாலும் சாகவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ சாண்ட்ரா என்ன பண்ணுறா, உடனே அந்த ஹாலுக்கு வந்து அந்த மரிட்டாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா. உன்னால தான் என்னால் இந்த பிளேவை நிம்மதியாகவே நடத்த முடியல, நீ மட்டும் இல்லைனா இந்த பிளேவை நான் நடத்தி முடிச்சிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி அந்த மரிட்டாவை திட்டிகிட்ருக்காங்க. இப்படி திட்டிகிட்டு இருக்கும் போது மேலேருந்து ஒரு பொருள் கீழே விழுது. இதை பார்த்தோன்னே சாண்ட்ரா பயங்கரமாக பயந்து போயிடுறா. அந்த டைம்னு பார்த்து செல்மோ உள்ளே வந்து, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, மரிட்டா எவ்வளோ டேஞ்சரான ஆள், அவகிட்ட போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி செல்மோ சொல்கிறாரு. ஆனால் சாண்ட்ராவே பயங்கர டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அவள் வந்து உங்களோட ஜாப் என்ன, க்ளீன் பண்ணுறது மட்டும் தானே, அதை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், என்னோட விஷயத்தில் வந்து தலையிடாதீங்க, இந்த வேலை போச்சுன்னா நான் என்னென்ன இழக்க வேண்டியது இருக்குன்னு தெரியுமா, எதுவுமே தெரியாமல் எனக்கு வந்து எதுக்கு இப்படி அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்மோவை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதை கேட்டோன்னா பாவம் செல்மோவே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. எங்கள் அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்து சாண்ட்ராவும் சரி மற்ற எல்லாருமே சரி அந்த பிளேக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சாண்ட்ரா, லீ எல்லாமே வந்து வெளியில் வந்து ஸ்டேஜ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது எலியும் கிறிஸ்டியானாவும் வந்து பிளேக்காக ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போ எலி சொல்கிறா, என்னோட கண்ணாடியை வந்து நான் வெளியிலே வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போயிடுறா. இங்கே கிறிஸ்டியானா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவளோட ஜிப்பை வந்து அவள் போட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அப்போது மரிட்டா வந்து அந்த ஜிப்பை போட்டு விடுறா. இதை பார்த்தோன்னே இவள் பயங்கரமாக பயந்து கத்துறா. அப்போ வெளியில் இருக்க எல்லாருமே உள்ளே ஓடி வந்து பார்த்தா இவளோட கழுத்தை யாரோ பிடிச்சி இப்படி தூக்கி நிறுத்தி வச்சுருக்காங்க. இதை பார்த்தோன்னா அங்கே இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க. உடனே சாண்ட்ரா வந்து அங்கே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறா, இங்கே வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குது, அதனால எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, உங்களில் யாருக்கெல்லாம் இங்கே இந்த பிளேவை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லையோ அவங்க இங்கேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அங்கே இருக்க முக்கால்வாசி பேர் இந்த பிளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க 6 பேர் மட்டும் என்னன்னாலும் சரி, நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம ஜஸ்ட் ஒரு டீம் கிடையாது, ஃபேமிலி மெம்பர்னு, அப்போ எப்படி நாங்கள் உங்களை விட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜோயி, மார்க், லீ, டயான், கிறிஸ்டியானா, அதுக்கப்புறம் எலி, இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் இந்த பிளேவை நடித்து முடிக்கிறோம், யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை நடித்து முடிக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னா சாண்ட்ராவே ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் இவங்க எல்லாருமே போய் சாண்ட்ராவை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது பிளேவை வந்து
நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ளேக்கான ரிஹர்சல்லாம் போயிட்டுருக்கு. அப்படி வந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும் போது கிறிஸ்டியானா வந்து எல்லா லைன்ஸையும் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கா. எங்கள் மரிட்டாக்கு பயங்கர கோவம் வருது. இவ்வளோ பண்ணி கூட நீங்கள் இங்கேருந்து போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரிட்டா கிறிஸ்டியானா கிட்ட போய் பயமுறுத்துறா. அதனால அவள் ஸ்லிப் ஆகி அந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்ததில் அவளோட தலையில் பயங்கரமான அடிபட்டுடுது. ஸோ அதனால் அவள் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறா. உடனே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ண உடனே கிறிஸ்டியானோட பேரண்ட்ஸ் வந்து சாண்ட்ராவை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னோட பொண்ணை நான் உங்களை நம்பி தானே அமிச்சேன், இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாங்க. இதனாலே பாவம் சாண்ட்ரா பயங்கர கஷ்டத்தில் உட்காந்துட்ருக்கா. இங்கே வந்து கிறிஸ்டியானாவை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே கிறிஸ்டியானாவை பார்த்துக்கிறாங்க. அப்படி அவளை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துக்கு செல்மோ வராரு. உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாரு. அப்படி பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அந்த ஹாலில் நடந்த கடைசி ப்ளேவே அந்த லியோனியோட ப்ளே தான். அன்னைக்கு நான் என்னோடய ஒய்ஃபை கூட்டிகிட்டு அந்த ப்ளேக்கு போயிருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து தான் அந்த மரிட்டா அந்த லியோனியோட வயிற்றுலேயே குத்திட்டா. இதை பார்த்தோன்னே என்னோடய ஒய்ஃபுக்கு அதே இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவளும் அதே இடத்துல இறந்து போயிட்டா. நான் கூட இருந்து கூட என்னோடய ஒய்ஃபை என்னால் காப்பாற்ற முடியல. அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த தியேட்டர்லேயே நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அந்த ஹால்குள்ளே தான் அவளோட சோல் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் என்னால் அந்த வேலையை விட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருமே பார்த்தும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை கேட்டோன்னே டயான் என்ன பண்ணுறா, உடனே அந்த தியேட்டரை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுறா. இதுக்குள்ளே என்ன மர்மம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எத்தனை பேர் அந்த தியேட்டருக்குள்ளே போய் மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் விசாரிச்சுட்ருக்கா. அப்படி அவள் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சுட்ருக்கா. இதெல்லாம் வந்து அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து சாண்ட்ரா வந்து இதெல்லாம் பார்த்துடுறா. ஆனால் சாண்ட்ராவுக்கு இவ்வளோ நாள் தெரியாது அதுக்குள்ளே வந்து மரிட்டாவோட ஸ்பிரிட் இருக்கிறது வந்து இவங்களுக்குலாம் தெரியும்னு. ஆனால் மார்க் இன்னைக்கு சொல்லிடுறான், எங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், ஆனால் நாங்கள் உங்ககிட்ட சொல்லலை. எங்கள் விருப்பத்தோடு தான் இந்த ப்ளேவை நாங்கள் நடத்திட்டு வந்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் டயன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த சொல்கிறா. அந்த லியோனின்ற பொண்ணு வந்து இறந்து போயிருக்க மாட்டா. அவளை வந்து மரிட்டா குத்துனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து கோமாவில் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் வந்து அவள் ரெக்கவர் ஆகிட்டு இப்போ ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளை போய் மீட் பண்ணால் நமக்கு எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டயான் சொல்கிறா. ஸோ இதை கேட்டோன்னே உடனே வந்து சாண்ட்ரா போயிட்டு அந்த லியோனின்ற பொண்ணை போய் மீட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் சாண்ட்ரா வந்து உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இப்போ அதே ஸ்டேஜில் இருக்கா அப்படின்ற மாதிரி இவ சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவள் ஹெல்ப் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. அன்றைக்கி அந்த ப்ளேயில் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்கிறா. அவளை மரிட்டா கத்தியால் குத்துனதுக்கப்புறம் இவன் மயக்கத்தில் இருந்திருப்பா. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை முழிச்சு பார்த்தா அவள் வந்து அந்த தியேட்டருக்குள்ளே இருந்திருப்பா. அந்த தியேட்டருக்குள்ளே மரிட்டா வந்து அந்த ப்ளேவை நடத்திட்டு இருந்திருப்பா. அவளை சுற்றி ஆடியன்ஸாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இறந்து போன சோல்ஸ் தான். ஸோ இதை பார்த்தோன்னா அவள் ஷாக் ஆகிடுவா. அவளோட கையும் வந்து வேற கட்டியிருக்கும். எப்படின்னா வந்து அந்த கயிறை வந்து அவுத்துட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வந்துட்டா நம்மளோட சோல் அங்கேருந்து தப்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவளோட கையில் கட்டியிருந்த அந்த கயிறை அவள் அவுத்துட்டு அந்த இடத்துலேருந்து அவள் தப்பிச்சு வந்திருப்பா. ஸோ இப்படி தான் வந்து நான் அவகிட்ட மாட்டாமல் தப்பிச்சேன் அப்படின்ற மாதிரி லியோனி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டுருக்கா. இங்கே செல்மோ பயங்கர கோவத்தில் மரிட்டாவை பிடிச்சி திட்டிட்டு அந்த ஹாலை வந்து லாக் பண்ணிட்டு வராரு. அப்போது அதுக்குள்ளே இருந்து அவரோட ஒய்ஃப் பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா மரிட்டாவோட கை வந்து அந்த செல்மோவோட முகத்தை பிடிச்சி நேராக வந்து அந்த ஹால்குள்ளே இழுத்துட்டு போகுது. அப்படியே அந்த டோரும் க்ளோஸ் ஆகுது. இங்கே வந்து சாண்ட்ரா அந்த 5 பேர்கிட்டையும் இந்த ப்ளேவை நம்ம நடத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அந்த 5 பேருமே வந்து சொல்கிறாங்க கிறிஸ்டியானா தான் வந்து மெயின் லீட், அவை இல்லாமல் எப்படி இந்த ப்ளேவை நம்ம நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாண்ட்ரா சொல்கிறா, நான் தான் அந்த மெயின் லீடாக நடிக்க போகிறேன், ஸோ வாங்க நம்ம நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே லியோன் ஜோயியும் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சேரை வந்து ஜூம் பண்ணி காட்டுறாங்க. லைட் இருக்கும் போது ஒன்றும் தெரியல, ஆனால் அந்த லைட் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த சீட்ஸில் வந்து அந்த டெட் சோல்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. இதை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பயப்படுறாங்க. ஆனால் இந்த ப்ளேவை நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து எல்லியும் சாண்ட்ராவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடிக்க ஆரம்பிக்கும் போது தான் அந்த லியோனி சொன்ன ஒரு விஷயத்த நம்ம காட்டுறாங்க. லியோனி என்ன சொல்லியிருப்பானா, அவள் மெயின் லீடாக இருக்கிறதுனால மட்டும்தான் மரிட்டா வந்து அவளை கிட்னாப் பண்ணியிருப்பா. அதாவது அவளை கொல்ல ட்ரை பண்ணியிருப்பா. இல்லைனா கண்டிப்பாக வந்து என்னை கிட்னாப் பண்ணி கொல்லணும்னு அவள் நினச்சிருக்க மாட்டா. ஸோ மெயின் லீடாக யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவளை மட்டும்தான் அவள் தூக்குவா. அது எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ்டியானாக்கும் அதே மாதிரி தான் ஆச்சு. இப்போ நீங்கள் மெயின் லீடாக நடிச்சிங்கன்னா அவங்களையும் கண்டிப்பாக தூக்குவா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சாண்ட்ரா வந்து இப்போ மெயின் லீடாக நடிச்சிட்ருக்கா. இவள் இப்படி நடிச்சுட்டே இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி அழுத மாதிரியே கிறிஸ்டியானா வந்து நிற்கிறா.
அதை பார்த்தோன்னே கிறிஸ்டியானா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சொன்னோன்னே அவளோட கண்ணெல்லாம் ரெட்டாக மாறி அவளோட வாய் வழியாக ஒரு கை வருது. அந்த கை வந்து நம்ம சாண்ட்ராவோட முகத்தை பிடிச்சி செவுத்துலேயே இடிக்குது. இதனால அவள் அன்கான்ஷியஸ் ஆயிடுறா. ஸோ அன்கான்ஷியஸ் ஆன உடனே வந்து அவள் வந்து முழிச்சு பார்க்குறா. அப்படி முழிச்சு பார்க்கும் போது அவள் வந்து அதே தியேட்டர் பிளேக்குள்ளே வந்து இருக்கா. ஆனால் அவளோட கையில் வந்து கட்டி இருக்கு. லியோனி சொன்ன மாதிரியே தான் இருக்கா. இப்போ இவள் கண்ணை திறந்து பார்த்தோன்னே அங்கே கிறிஸ்டியானா வந்து இருக்கா. அங்கே மரிட்டாவும் அந்த பிளேவை நடத்திட்டு இருக்கா. அதே மாதிரி நிறைய டெட் சோல்ஸ்லாம் அதை உட்காந்து பார்த்துட்ருக்கு. இங்கே வந்து அந்த பசங்கள்லாம் அந்த டோரை திறந்து வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டோர் வந்து லாக்காக இருக்குது. ஸோ டயான் வந்து ஒரு ஹேமர் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணாடியை வந்து உடைக்க சொல்கிறா. அவங்களும் உடைக்கிறாங்க. சாண்ட்ரா நடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பா, எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் உடனே இந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு ஃபாதரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதுக்கு தான் இப்போ இவங்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து சாண்ட்ரா ஒரு வழியாக அவள் கையில் கட்டியிருந்த அந்த கயிறை வந்து அவுத்துட்டு இங்கே கிறிஸ்டியானாவை காப்பாற்ற வந்திருக்கா. கிறிஸ்டியானா கையில் இருக்க கட்டியும் வந்து அவுத்துடுறா. இப்போ இவ என்ன பண்ணுறா, சாண்ட்ரா அந்த ஸ்டேஜுக்கு நேராக ஓடி போகிறா. ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்க அந்த ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறா. இதை வந்து மரிட்டா பார்த்துட்டு அந்த பிளேவை முடிச்சுட்டு கர்ட்டனை வந்து போட்ட அப்புறம் அவன் நேராக சாண்ட்ராவை தேடி போகிறா. சாண்ட்ரா வந்து அந்த ரூம்குள்ளே இருக்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்குது. அவள் ஒளிஞ்சிட்ருக்க அந்த ரூம்குள்ளே ஏதோ பிளாக் கலர் கிளாத்தால் கவர் ஆகிருக்கு. சரி அது என்னன்னு சொல்லிட்டு அவள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து செல்மோவோட டெட் பாடி இருக்குது. இதை பார்த்தோன்னா அவள் பயத்தில் கத்த வரா. ஆனால் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வாயை மூடிக்கிறா. அந்த டைம்னு பார்த்து மரிட்டா வந்து இவளை தேடி ஃபுல்லாக அலைஞ்சிட்ருக்கா. அப்போது அந்த பிளாக் கலர் கிளாத்குள்ளே இருந்து ஏதோ லைட் எரியிற மாதிரி தெரியுது. அதனால் அந்த பிளாக் கலர் கிளாத் அவள் விலக்கி பார்க்குறா. அப்படி விலக்கி பார்த்தா அதுக்குள்ளேருந்து மரிட்டா எழுந்துக்கிறா. இதை பார்த்தோன்னா சாண்ட்ரா பயங்கரமாக கத்துறா. இங்கே ஒரு வழியாக அந்த பசங்க தப்பிச்சு போய் ஃபாதரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபாதரை கூட்டிகிட்டு வந்த உடனே அந்த ஃபாதர் வந்து ஓலி வாட்டர் தெளிக்கிறாரு. ஸோ அப்படி தெளிக்கும் போது அந்த தியேட்டருக்குள்ளே இருந்த அந்த டெட் சோல்ஸ்க்கு எல்லாமே வந்து கான்ஷியஸ் வருது. அவங்க எல்லாருமே பார்த்துக்கிறாங்க. அப்போது செல்மோவும் அவரோட ஒய்ஃபும் கூட மீட் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்டியானா உடனே செல்மோவை பார்க்குறா. அப்போ செல்மோ என்ன சொல்கிறாரு, இதுக்குள்ளே இருக்க சோல்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல வெளியில் அனுப்பணும். அப்போ தான் இவங்களோட சோல்னால் ட்ராப்பாக இருக்கிறதுலேருந்து வெளியில் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதுக்குள்ளே இருக்க எல்லா சோல்ஸையும் வந்து வெளியில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து மரிட்டா பயங்கரமாக வந்து சாண்ட்ராவை போட்டு அடிச்சிட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு கிறிஸ்டியானா வந்து இப்போ நேராக மரிட்டா வந்து திட்டிகிட்ருக்கா. அப்போ மரிட்டாவை திட்டும் போது சாண்ட்ராவும் சரி கிறிஸ்டியானாவும் சரி அந்த போட்டிருக்க அந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும் போது தான் தெரியுது அதுக்குள்ளே இருந்த ஆடியன்ஸை எல்லாரையுமே வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. செல்மோ மட்டும் தான் இப்போ அந்த ஹாலில் இருக்காரு. இதை பார்த்தோன்னே மரிட்டாவுக்கு பயங்கர கோவம் வருது. அவளோட ஸ்ட்ரென்த்தே வந்து அந்த டெட் சோலான அந்த ஆடியன்ஸ் தான். இப்போ அவங்களே போன அப்புறம் அவள் ரொம்ப வீக் ஆயிடுறா. அதே இடத்துல வந்து எரிஞ்சு அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இதெல்லாம் வந்து செல்மோ பார்க்குறாரு. இப்போ கிறிஸ்டியானாவும் சாண்ட்ராவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ இவளை வந்து நம்ம ஒழிச்சு அமிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து சாண்ட்ராக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வந்துடுது. அதே மாதிரி கிறிஸ்டியானாக்கும் வந்துடுது. அவளும் கோமால இருந்து முழிச்சுக்கிறா. இங்கே வந்து செல்மோவோட டெட் பாடியை ஹால்லேருந்து வெளியில் கொண்டு வராங்க. இதை பார்த்தோன்னே சாண்ட்ரா பயங்கரமாக அழுகுறா. இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு டீன் கிட்ட சொல்கிறா. இதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணனா எனக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். முதல்ல உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க, அவங்களோட லைஃப்க்கு வேல்யூ கொடுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல மாறிட்டா யாருன்னா கொல்லணும்னு நினச்சா உங்களை தான் கொண்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவள் எல்லாரையும் கொண்டுட்ருக்கா தேவையில்லாமல். இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை செய்ய மாட்டேன், இதுதான் என்னோடய ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வரா. அப்படி இவள் வெளியில் வந்தோடனே அங்கே எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இவளும் போய் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்ருக்கா. நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன், என்ன எங்கே வேல்யூ பண்ணுறாங்களோ அங்கே தான் நான் போய் வேலை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹேலி வந்து வழக்கம் போல் நீங்கள் ரொம்ப மாஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் சாண்ட்ரா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போது நாங்களும் உங்கள் கூட வந்து உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து சாண்ட்ராவை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசி போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படியே அந்த ஹாலை தான் காட்டுறாங்க. அந்த ஹாலோட டோர் தானாகவே ஓப்பன் ஆகுது. உள்ளே எல்லாமே வந்து டார்க்காக இருக்குது. அப்படியே வந்து இந்த மூவியை முடிக்கிறாங்க. இந்த மூவி வந்து ஒரு பயங்கரமான ஹாரர்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு மைல்டான ஒரு ஹாரரோட ஒரு சூப்பரான ஸ்டோரி தான் இது. ஸோ இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.